கரூர் அருகே தொழிலதிபர் வீட்டில் கொள்ளையடிக்க முயன்ற நபர்கள் அங்கிருந்த காவலாளிகள் 3 பேரை கடத்திச் சென்றனர். அவர்களை காவல்துறையினர் திண்டுக்கல் அருகே மீட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், காவலாளிகள் எப்படி மீட்கப்பட்டார்கள்? அவர்கள் தற்போது எங்கிருக்கிறார்கள்? காயத்ரி, இன்று காலை கரூர் தொழிலதிபர் வீட்டிலிருந்து 3 செக்யூரிட்டிகள் கடத்தப்பட்டனர். கடத்தப்பட்ட உடனேயே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜசேகரன் அந்த சம்பந்தப்பட்ட வீட்டில் ஆய்வு நடத்தினார். தொடர்ச்சியாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்த தனிப்படைகள் கடத்தப்பட்ட 3 செக்யூரிட்டிகளின் செல்போன்களை ஆய்வு செய்த போது கடத்தப்பட்ட அழகுராஜா என்பவர் செல்போன் திண்டுக்கல் அருகே இயங்கியதாக தெரிய வந்தது. இதையடுத்து திண்டுக்கல் மாவட்ட போலீசார் உஷார்படுத்தப்பட்டனர். திண்டுக்கல்லிலேயே அந்த காரை மடக்கி பிடிக்கப்பட்டது. அதிலிருந்து 3 செக்யூரிட்டிகளும் மீட்கப்பட்டுள்ளனர். காயத்ரி, இந்த சம்பவம் எதற்காக நடந்தது கண்ணன்? இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? ஸ்ரீராம், இது சம்பந்தமாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது அந்த தொழிலதிபர்களுக்கு தொழில் போட்டி இருக்குமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை எதற்காக இந்த கடத்தல் நடைபெற்றது என்பது தொடர்பாக போலீசார் தகவல் தெரிவிக்க மறுக்கின்றனர். இவர்கள் விசாரணை பாதிக்கும். இந்த கடத்தலில் ஈடுபட்ட சில நபர்களை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் சில நபர்களை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் அந்த விசாரணை பாதிக்கும் என்பதற்கான மேற்கொண்டு தகவல்களை தற்சமயம் போலீசார் தர மறுக்கின்றனர். ஸ்ரீராம்.